முதல் 13 வசனங்கள். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரம் அல்ல, சத்தியத்தை அறிகிற யாவரும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனால், பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. நம் பெற்ற கற்பனையின்படியே நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்பானே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்று நீங்கள் ஆதி முதல் கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆத்திரத்தினாலும் மயினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுக்கு சந்தோஷம் வேண்டும், உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேத வசனம் வாசி